வணக்கம். சட்டப்பேரவை சட்டப்பேரவையில் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்து முடித்த பிறகு தினம்தோறும் துறைக்கான மானிய கோரிக்கை விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு சட்டத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கிறது. இதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள். அதே போல தொடர்ந்து பதிலளித்த பிறகு என்ன மாதிரியான புதிய அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப் போகிறார் என்றெல்லாம் சொல்லப் போகிறார். காரணம், இந்த சிறை சீர்திருத்தங்கள் குறித்து புதிய அறிவிப்புகள் வெளியிட இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையும் தாண்டி இதெல்லாம் சட்டப்பேரவை நிகழ்வுகளாக இருக்கிறது. வழக்கமாக துறைக்கான அறிவிப்புகள் என்பது நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவையில் இதையும் தாண்டி பல்வேறு நிகழ்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைக்கே மக்களவையில் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றுவது தொடர்பாக திமுகவினர் அதே போல கூட்டணி கட்சியினர்கள் எல்லாம் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தார்கள். அதே போல் முதல்வர் அவர்களும் சட்டப்பேரவை 110 கீழ் விதிகள் படி முதலாவதாக அவரோட கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றினார். நேற்றைக்கு மக்களவையில் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றதன் காரணமாக இது போன்ற நிகழ்வுகள் நடந்தது. அதே போல நேற்றைக்கு மாநிலங்களவையிலையும் இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கருப்பு பேட்ஜ் அணிந்து அவர்களுடைய இதற்கும் எதிர்ப்புகள் தெரிவிப்பார்களா, அதே போல சட்டமன்றத்தில் இதனை எதிர்த்து குரல் கொடுப்பார்களா என்றதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகள் என்பது மிகுந்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் நடைபெற்ற இருக்கிறது. காரணம், நேற்றைக்கு சட்டப்பேரவை நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது திமுகவினர் சட்டப்பேரவை வளாகத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது போன்ற நிகழ்வுகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் கூட சட்டப்பேரவை நிகழ்வு என்பது மிகுந்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. பவித்ரா.